இது ஒரு பெண் ஜாதகத்தை கொடுத்துக்கிறீங்க. 11/3/1975 9:35 PM கோயம்புத்தூர். எல்லாரும் போட்டுங்க. மார்ச் மாதம் 1975 9:35 என்ன ஊர்? கோயம்புத்தூர். ஸோ சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம். லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம். சொன்ன மாதிரி இதுக்கே டைம் நிறைய ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி போச்சுன்னு தெரியல. லக்னம் வந்து 12 டிகிரியில் உட்காந்துருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இப்போ ஒரு கிரக நிலைகள்லாம் பார்த்துங்க. இதில் ராசி கட்டம் பார்த்துங்க. இப்போ என்ன நடக்கிற தசைனா புதன் மகா தசையில சுக்கிர புத்தி நடக்குது. இப்போ புதன் தசை நல்ல தசை, சுக்கிர புத்தியும் நல்ல புத்தி. இப்போ கடந்த 2 வருஷமா ப்ளசண்டான டைம் தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இல்லை சார்னு சொல்லுவாங்க அவங்க. ஏன் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு வந்து 7.5 சனி கடந்த 2 வருஷமா 7.5 சனி ஜென்ம சனி ஓடிட்டு இருந்தது. இந்த ஒரு 6 மாசமா, ஒரு வருஷமா, 7, 8, 9 மாசமா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த இவங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தா, டென்ஷன் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா சூரியன் சந்திரன் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அதனால டென்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா சனியினுடைய பார்வை சுக்கிரன் மேலே படுது, குரு மேலே படுது. அப்போ குரு மேலே சனி சுக்கிரன் மேலே படும்போது அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பாகவே இவங்களே நெகட்டிவா சிந்திச்சு சந்தோஷங்களை இழப்பார்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால இந்த பெண்ணோட கணவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ரைட், இதெல்லாம் வந்து பொதுவான கணக்கு. இப்போ அவங்க கலத்தர தோஷம் உள்ள ஜாதகம். கலத்தர தோஷம் உள்ள ஜாதகம்னாவே கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். மனசளவியாது பிரச்சனைகள் வந்து போய் கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ அவங்களே கேட்போம், என்ன சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வேணும்? லைஃப் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்க சார்? என்ன தொழில் பண்ணா? டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க சார். கடை வச்சிருந்தாங்க. கேக்குதுங்க? சொல்லுமா, டெய்லரிங் கேக்குது. தொழில் எதுவுமே செட் ஆகலைங்க சார். என்ன தொழில் பண்ணலாங்க சார்? தொழில் பண்ண முடியுமா இல்ல வேலைக்கு போகணுங்களா? எப்படிங்க சார் இருக்கு லைஃப்? எப்படி இருக்கு சார் இருக்கு? ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்னன்னு? இப்போ இவங்க வேலைக்கு போற மாதிரிலாம் வாய்ப்பே இல்லையம்மா. இவங்களுக்கு வந்து குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு. 2ல ராகு இருக்காரு. 2ஆம் இடத்தினுடைய அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. ஃபேமிலி வந்து ஒரு ப்ராப்ளம், இவங்க சம்பாதிச்சு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களாம் வந்து டைம் பாஸ்க்காக எதாவது பண்ணணும்னா இப்போ செய்த டெய்லரிங் தொழிலே கண்டினியூ பண்ணலாம், தப்பில்லை அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் எப்படிங்க சார் இருக்கு? ஏன்னா என்ன பேசினாலும் பேசுறாலே பிரச்சனை. 2037 வரைக்கும் புதன் மகா தசை பிரமாதமான தசை, ஒரு பிரச்சனை இல்லாத தசை. இது கடந்து வந்த தசையும் சனி தசை தான், அதுவும் யோகாதிபதி தசை தான். அதுலேயும் சின்ன பிரச்சனைகள் கூட இருக்கலாமே தவிர
பட் இதுல வந்து எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமா. அப்படின்னா ஆனா பட் கோச்சார பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஜென்ம சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அந்த மாதிரி டைம்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர சொல்லிக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்து இந்த அம்மாவுக்கு இல்லை, கண்டிப்பா இல்லை. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும் அப்படின்னா இவங்க அதுக்கு மேல பிரச்சனை வரணும்னா வியாதி வரணும் இவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப வியாதி வந்து படுத்துருவாங்களா அப்படின்னா படுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா நரம்பு தளர்ச்சி வியாதி வரும் கண்டிப்பா. அப்ப நரம்பு தளர்ச்சி வர்றதுனால என்ன ஆகும், அப்டாமல் ப்ராப்ளத்துல வயிற்றுல அடி வயிற்றுல இருக்கிற உறுப்புகள், அதாவது வந்து வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள், சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நாளமில்லா சுரப்பிகள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு அர்த்தம். அந்த சிக்கல்ல வந்துச்சுன்னா இவங்க சம்பாதிக்கிறத பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க கண்டிப்பா. அப்போ சிக்கல் வருமா வராதுன்னா ஒண்ணு இருக்கும், அது வந்து மேனேஜபிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல நிச்சயமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா. என்ன பேசினாலும் பிரச்சனை ஆகுதுங்க. என்ன பேசினாலும் பிரச்சனை ஆயிடுது வீட்டுல அப்படின்றாங்க. நீங்க வந்து என்ன பேசினாலும் சொல்றீங்க இல்லையா, அதுல இருந்து என்ன என்னென்னவோ பேசுறீங்கன்னு தெரியுது. அதனால எது பேசினாலும் ஒன்னே பேசுக அது நன்றே பேசுக அப்படின்னு சொல்லணும். ரெண்டுல ராகு இருக்கிறதுனால அந்த ஸ்லிப்பிங் ஆஃப் டங் வந்து நிறைய இருக்கும் கண்டிப்பா. அப்போ ஸ்லிப்பிங் ஆஃப் டங் இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் வருது, வேற ஒண்ணும் இல்லை. அதுல 2 கூடிய செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் சொன்னேன் இப்படிதான் சொன்னேன்னு நீங்க அடமேற பண்ணுவீங்க. ஏன்னா சனி வந்து திரிகோணம் வேற இருக்காரு. சனி திரிகோணம் வேறனாவே அடம் வந்து மைண்டுக்குள்ள அடம் வந்துடும். ஏன்னா ஒரு திடமான நம்பிக்கை வந்துடும், எதை பத்தி கவலைப்படாத ஒரு சிந்தனை வரும். அப்போ வரும்போது சனி திரிகோணம் வேறனாவே இந்த அடம் பண்ற குணம் வந்துடும். அப்போ அடம் பண்றதுல நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எப்படி இருக்காங்க? ஃபியூச்சர் எப்படிங்க சார்? லெக்ஸா ஓடிட்டு இருக்கேங்க சார். ஃபியூச்சர் எப்படிங்க சார் இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? சூப்பரா இருக்குது. இது அவங்களோட ஜாதகம் தான் சார். தெரியுது எனக்கு, அவங்க தான் பேசி மாத்தி சொல்றாங்க இது யாரோ பொண்ணு ஜாதகம்னு. அது அவங்க சுஜாதா ஜாதகம் தான். இது நல்லா தெரியுது பார்க்கும்போது. என்னோட அதுல கோச்சாரம் சரியில்லைங்க சார். கோச்சாரம் வந்து இப்ப சனி 2வது துலாலகத்தினுடைய உருவ அமைப்பு இருக்கு இல்லையா, நீங்க துலாலகத்தினுடைய உருவ அமைப்பு வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது உங்க ஜாதகம் அப்படின்னு. சதய நட்சத்திரம் வேற. சரி ஓகேமா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே இல்லையம்மா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாதுமா. உங்க வீட்டுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஒன்றும் கவலையே கிடையாது, வேணாம். நீங்க அவருக்காக கவலைப்பட வேண்டிய நெசசிட்டியே இல்லை. சார் இப்ப இந்த ஆரம்பத்துல நிறைய அனுபவப்பட்டு உட்கார்ந்துருக்கேங்க சார். யாரு நல்லது பண்ணாலும் அது கெட்டதான் வருது, என்ன பண்றேன்னே தெரியல. அதனாலயே ஒரே டென்ஷனு. சனி வந்து திரிகோணம் வேறனாவே வந்து என்னன்னா ஈஸ்வர பக்தி கண்டிப்பா உண்டு உங்களுக்கு, நிச்சயமா உண்டு. அப்போ ஈஸ்வர பக்தினா கடவுள் இருக்கார், கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் இவருதான் அவருதான் இல்லை, எவரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு அந்த திடமான சிந்தனை மட்டும் மனசுல இருக்கு உங்ககிட்ட கண்டிப்பா. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்பவுமே வந்து இந்த சனி திரிகோணம் நேரனாவே கொஞ்சம் மன கஷ்டங்கள், மனசுலதான் கஷ்டம் இருக்குமே தவிர வேற கஷ்டம் வராது, கவலைப்படாதீங்க சார். இப்ப ஃபியூச்சர்ல இந்த ஜோதிடமே வந்து இனி கத்துக்கலாமாங்க சார்? இப்ப இடையில விட்டுட்டுங்க, அது ஏதாவது கத்துட்டா ஏதாவது யூஸ் ஆகும்? புதன் மகாதசை இருக்க 2ல ராகு இருக்காரு, புது ராகு உச்சம் பெற்ற ராகு வேற, அதனால கத்துக்கலாம். குரு வேற பாக்குறாரு 2ஆம் வீட்டை, பாகிஸ்தான் குரு பாக்குறாரு. அதனால லக்னாதிபதியே 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. அதனால நீங்க வந்து சர்வீஸ் தொழில் தான் உங்களுக்கு ஃபிட்டஸ்ட் தொழில், பிசினஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால டெய்லரிங் சர்வீஸ் பண்ணணுன்றீங்க, ஓகே பரவாயில்லன்னு. உங்களுக்கு ஜோதிட கத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா கத்துக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
சரிங்க சார். தாராளமா கத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குமோன்னு பயமா இருக்கு, அதுதான் சார். மேரிட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கடன் பிரச்சனை. திருமண பொருத்தங்கள் இருக்கு இல்லையா, திருமணம் மேரேஜ் ஆமாங்க. மேட்சிங் நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா ஃபிட்டா பண்ணுவீங்க. கரெக்டா உங்களுக்கு வந்து சரிங்க ஜாதகம் சார். வந்து இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு பலன் சொல்வதை விட மேரேஜ் மேட்சிங் ஜாதகத்தை பண்ணீங்கன்னா நீங்க பிரமாதமா பண்ணுவீங்க. ஓ சரிங்க நீங்க சார். ஒரு பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் 2 ஜாதகத்தை வச்சு பார்த்து இது பொருந்தும் பொருந்தாதுன்னு பார்த்த மாத்தத்துல சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு செக் பண்ணி பாருங்க. இது சார் நானும் சொல்லிக்கிறேங்க சார், ஜாதகம் இந்த மாதிரி சொல்லிக்கிறேன். ஏன்னா மேட்சிங்ல வந்து நீங்க எக்ஸ்பர்ட். சரிங்க சார். அதனால நீங்க அந்த மேட்சிங் திருமண மேட்சிங் நீங்க பண்ணீங்கன்னாவே நீங்க ஃபேமஸ் ஜோதிடர். சரிங்க சார். சார் ஃபியூச்சர் எல்லாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டிய இல்லைங்களா? ஃபியூச்சர் எப்படி இருக்கோ லைஃப் பயமா இருக்குங்க சார். வாழ்க்கையே ஒரு இப்போ உங்க யோகாதிபதிகள்லாம் பாருங்க சூப்பரா இருக்காங்க. கரெக்டா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றாரு, சனி வந்து திரிகோணம் ஏறினாரு, புதன் வந்து ஜோல்டிங் பிளானட். சார் இருக்காரு. பரிவர்த்தனை சார் யாரு? புதன் சனி பரிவர்த்தனை. அதனால வந்து யோகாதிபதிகள் 3 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையா? அது 3 பேர் ஸ்ட்ராங்கா இருந்தாலே நீங்க ஒரு பயப்பு பிரச்சனையும் கிடையாது. உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன், சந்திரன், சூரியன், சனி இவங்கெல்லாம் திரிகோணத்தை அந்தஸ்து பெறுறாங்க. அப்போ உங்க அப்பா மூலமாகவும் உங்க அம்மா மூலமாகவும் உங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள் மூலமாகவும் உங்களுடைய தாய்மாமா வகையிலையும் நீங்க கண்டிப்பா சந்தோஷப்பட்டுக்கிறீங்க நிச்சயமா. கரெக்டா? அம்மா அப்பா இருக்கு, தாய் மாமா இல்லைங்க. தாய் மாமா வகையில் ஒண்ணு இல்லைங்க சார். அம்மா அப்பா மாமனார் மாமனார் வந்து உங்களை மதிப்பு நல்ல ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாரு கண்டிப்பா. ஆமாங்க கரெக்ட் தாங்க. அப்ப இதுதான் அதுக்காக மாமனார் தாய் மாமனா ஓடி போயிட்டான் செத்து போயிட்டான்னா மறுபடியும் அவனை பிடிச்சி பண்ண முடியாது. மாமா புதன் அந்தஸ்துல யார் இருக்கா அதான். சோ இது உங்க அப்பா அம்மா உங்க வேலையாட்கள் நீங்க உங்களுக்கு உங்க கீழே வேலை செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒபீடியண்டா இருப்பாங்க உங்ககிட்ட, நிச்சயமா இருப்பாங்க. சோ இதை வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. லக்னாதிபதி 6ல இருக்கிறதுனால ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு, அவ்வளவுதான். அது ஃபீலிங். ஆமாங்க சார். ஆமா இல்ல அது வந்து குரு சுக்கிரன் 2 இணைவனால இது பிரச்சனைங்களாங்க சார்? இது குரு வந்து உச்சம், குரு 4 டிகிரில இருக்காரு, சுக்கிரன் 26 டிகிரில இருக்காரு, 2 பேருக்கு நடுவுல வந்து 22 டிகிரி இருக்கு. கரெக்டா? இப்போ சுக்கிரன் வந்து வேகமா போய்கிறார். கரெக்டா? அப்புறம் குரு போறார், அப்புறம் சூரியன் போறார், அப்புறம் சந்திரன் போறார், அப்புறமா தான் புதன் போறார். இப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் உட்காந்துன்னு அன்பா பேசுறதே கிடையாது. கரெக்ட் தாங்க சார். அன்பா பேசுறதே கிடையாது, ஒரு நாளும் பேசுறதே சரித்திரமே இருக்காது. ஏதோ வந்தாரா சாப்பிட்டாரா தூங்கினாரா வேலை முடிஞ்சுதா ரைட்டு ஓடினாரா ஓடினே பாரு தவிர அன்பா உட்காந்து பச்சை கலரை பாரு, மரம் எவ்வளவு அழகா இருக்கு, செடி எவ்வளவு அழகா இருக்கு, அங்க கடலை எவ்வளவு அழகா இருக்கு, கோயில்ல சாமி எவ்வளவு நல்லா இருக்காது, இது மாதிரிலாம் வந்து சாதா விஷயத்த பேசுறதே கிடையாது உங்ககிட்ட. ஆமாங்க சார். ஆமா இந்த கணவர் இல்லைங்க, எந்த கணவரை கட்டினாலும் உங்களுக்கு இந்த நிலை தான். அதுக்காக கணவர் மேல கொஞ்சம் கூடாது. அவர் வந்து கண்ணு கருத்துமா வேலையிலேயே கான்சென்ட்ரேஷன் இருக்காரு. அப்படி ஏதாவது பேசினாலும் நறுக்குன்னு பேசி சலிப்பா பேசிட்டு ஓடி போயிடுவாரு. ஆனா நல்ல மனுஷன் அவரு, பாசம் உள்ளவர். உன்னோடவே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னோட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி எனக்கு அந்த பாசம் உள்ளவர். அவர் ஒர்க் மைண்டட் பர்சன். ஓகேமா, தேங்க் யூ. வேற என்ன சமாச்சாரம்? இதுல கேக்குறதுக்காக சார் ஒரு சின்ன கேளுங்க சார்.
இவங்க வந்து ஷார்ப்பா கமெண்ட் அடிப்பாங்க சார். சார் கமெண்ட் அடிக்கும்போது கமெண்ட் பிளேஸ் பண்றதுல ஷார்ப்பா இம்மீடியட்டா வரணும் சார். இவங்களை அறியாம கமெண்ட் இந்த ஒரு ஆமா அதே நேரத்துல அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கனாலே இவங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இவங்க கமெண்ட் டிஸ்டர்ப் பண்ணிவிடும். இவங்க அவ்வளவு ஷார்ப்பான இருக்கும். லக்னாதிபதி உச்சம் பெறுகிறார். அதனால வந்து பார்வைகள் வந்து மேலே பார்க்கும், எப்பவுமே கீழே பார்க்காது. கொஞ்சம் உதாரணமா சுஜாதா நான் உங்க கடவுள் சொல்றேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புடவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரே புடவை 500 ரூபாய்க்கு ஒரு புடவை, அதே புடவை 700 ரூபாய்க்கு ஒரு இடத்துல இருக்குது, அதே புடவை 1000 ரூபாய்க்கு இருக்குது. நீங்க எந்த புடவை வாங்குவீங்கன்னா டக்குன்னு 1000 ரூபாய் இடத்துல போய் வாங்கி வந்துடுவீங்க. டக்குன்னு 500 ரூபாய்க்கு கிட்டே போக மாட்டீங்க. அது 500 ரூபாய் கம்மியாக தான் இருக்கும், விலை குவாலிட்டி வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. பட் நீங்க டைலரா இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் அந்த ஃபீல்டு அத்துப்படியா இருக்கும். பொதுவாக சொல்றது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் குழந்தைங்க சார் எப்படிங்க சார் பாத்துக்குவாங்களா? எப்படி குழந்தைங்க ஒன்றும் பிரச்சனை அவங்கள நீங்க தான் பார்ப்பீங்கம்மா. அவங்கள நீங்க தான் பார்ப்பீங்க. நீங்க வந்து நல்ல கேர்டேக்கர், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்பட. ஓகே சரிம்மா, வேற பாயிண்ட் ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. அடுத்து